இந்த செமிகண்டக்டர் காம்பனன்ட்னு சிலது இருக்குது. அதாவது எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி, ரெசிஸ்டர், டிரான்சிஸ்டர் இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அதிகமான வோல்டேஜ் கொடுக்கும்போது பஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அதிகமான வோல்டேஜை வந்து சும்மா பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்இடி, டிரான்சிஸ்டர், ரெசிஸ்டர் அதுக்கெலாம் கொடுத்துருக்கோம். கொடுத்தது எப்படி வந்து பஸ்ட் ஆகிடுச்சு, அது வந்து எப்படி ஃபயர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ரெசிஸ்டருக்கு அதிகப்படியான வோல்டேஜ் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த 2 டெர்மினலையும் நான் பவர் சப்ளை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வோல்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். 1 வோல்ட், 2 வோல்ட், 3 வோல்ட், 5 வோல்ட், 6 வோல்ட், 7 வோல்ட், 8 வோல்ட், 9 வோல்ட், 10 வோல்ட்னு சொல்லிட்டு வோல்டேஜை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறேன். இன்க்ரீஸ் பண்ண அந்த ரெசிஸ்டருக்கு அதிகமான கரண்ட் போகுது. அதிகமான கரண்ட் போகும்போது அது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அது ஃபயர் ஆகுதா இல்லை பஸ்ட் ஆகுதா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரியாக்ஷனை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஸ்மோக் வரது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிளாக் கலரில் ஸ்மோக் வருது. பிளாக் ஸ்மோக் வந்தாலே அந்த இடத்துல ஃபயர் ஆகும் கண்டிப்பாக. ஸோ பிளாக் ஸ்மோக் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அந்த ரெசிஸ்டரும் நல்லா பிளாக் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபயர் ஆகும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா ஃபயர் ஆகிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபயர் ஆகிடுச்சு. எப்படி ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அதிகமான கரண்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் ஹை. இப்போ ஒரு டிரான்சிஸ்டருக்கு இந்த பவர் சப்ளை கொடுத்தா அது எப்படி ஃபயர் ஆகுதா இல்லை ஸ்மோக் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டருக்கு அது மாதிரி நான் வந்து பவர் சப்ளை கனெக்ட் பண்ணிட்டு அதோட ஹீட்டை வந்து அதாவது வோல்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக அந்த டிரான்சிஸ்டர் ஹீட் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பிளாக் கலர் நல்லா பிளாக்காக தெரியுதா, ஷைனிஷ் பிளாக்காக அப்படின்னு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த பிளாஸ்டிக்லேயே பார்த்தீங்கன்னா அது ஒட்டிக்கிச்சு பர்மனெண்ட்டாக தெரியுதா. அடியில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் வந்து மெல்ட் ஆகுது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஹீட் ஆகுது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ரெசிஸ்டரோட ரியாக்ஷன் பார்த்தோம். இப்போ இதோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் இன்னும் வோல்டேஜ் இதுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் 9 வோல்ட்டில் இருக்கேன். 9 வோல்ட்லேருந்து 10 வோல்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். 11.5, 12, 12.5, 13 பார்த்தீங்கன்னா 13 வந்த உடனே அதில் ஸ்மோக் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு தெரியுதா. ஸோ மீட்டரும் பார்த்தீங்கன்னா சவுண்டு போட ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல வந்து ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது. ஸோ ஸ்மோக் மட்டும்தான் இதில் வந்துச்சு. இது வந்து ஃபயர் ஆகலை. ஸோ டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகிடுச்சு. அவ்வளோதான் போயிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து டிரான்சிஸ்டர் வந்து ஃபெயிலியர் ஆகும் அதிகமான கரண்ட் போயிடுச்சுன்னா. நெக்ஸ்ட் ஒரு எல்இடிக்கு வந்து நம்ம கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடிக்கு வந்து நான் பவர் சப்ளை கொடுக்குறேன். இதுக்கு வந்து லைட்டை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். அப்போ தான் வந்து லைட் பிளிங்கிங் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 வோல்ட்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 1 வோல்ட், 1.5 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். 2 வோல்ட், 2.5, 3 வோல்ட், 3.5, 4 வோல்ட். ஸோ 4 வோல்ட் கொடுத்தனே பார்த்தீங்கன்னா நல்லா பிளிங்கிங் தெரியுது. வெளிச்சமும் நல்லா அடிக்குது தெரியுதா உங்களுக்கு. ஸோ இதை அப்படியே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 5 வோல்ட்டுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ லைட்டு பார்த்தீங்கன்னா அப்பயுமே பிளிங்கில் தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு 6 வோல்ட்டு கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ கலராக எரியுது. ஃபஸ்ட்டு வந்து ரெட்டு மட்டும் தான் எரிஞ்சிருந்தது. பார்த்தீங்கன்னா க்ரீன், ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர் வேரியண்ட் வந்து தெரியுது. அதுக்கு தேவையான பவர் சப்ளை அதிகமாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட கலர் வேரியண்ட்டும் நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் நான் பவரை இன்க்ரீஸ் பண்ணோன்னே இன்னுமே அது வந்து ஸ்பீடாக வந்து பிளிங்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இன்னும் சொல்லிட்டு வோல்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண அதோட பிளிங்கிங்கோட ஸ்பீடும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து அதோட வெளிச்சமும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுது. எமிட்டிங் சென்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம கூட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். இன்க்ரீஸ் பண்ண இன்னும் பிளிங்கிங்கோட ஸ்பீடு வந்து அதிகமாகுது. அதோட வெளிச்சமும் நல்லா பிரைட்னஸ் வந்து கிடைக்கிது. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து வெளிச்சத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறேன். அதுவும் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ டார்க்காக பிளிங்க் ஆகுது அப்படின்னு. ஸோ இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிட்ட வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டு பிளிங்க் ஆகுது. ஏன்னா அதோட ஃபீஸ் வந்து போக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு 12 வோல்ட் கிட்ட வச்சுருக்கேன். இப்போ 12.5க்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன். 13, ஃபஸ்ட்டு அந்த பிளிங்கிங்லாம் இருந்துச்சு. கலர் லைட்லாம் இருந்தது. பார்த்தீங்கன்னா அந்த கலரிங் லைட் எல்லாமே போயிட்டு ஒரே லைட் அதான் மிக்சட் லைட்டாக எரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இப்போ மிக்சட் லைட்டாக க்ரீன் எரியுது. டைமிங் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரன் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே லைட்டே ஸ்டாண்டர்டாக வந்து விட்டு எரியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு 13, 14 இப்போ வந்து நம்ம மில்லியாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா அதோட டார்க்னஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. முன்ன இருந்த மாதிரி இல்லை, குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம அதோட பவர் சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். 15 கொடுக்குறேன். ஸோ அப்பயும் பார்த்திங்கன்னா லைட் வந்து எரிஞ்சிட்டு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். 15.1, 2, 3, 4, 5, 6, 7,
8 பார்த்தீங்கன்னா இன்னுமே லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் ஒரே ஒரு கலர் மட்டும் க்ரீன் கலர் மட்டும் தான் எனக்கு வந்து தெரியுது. மற்ற கலர் எதுவுமே தெரியல. பார்த்தீங்கன்னா அதுவுமே போயிடுச்சு. லைட் வந்து ஃபியூஸ் ஆகிடுச்சு. இதில் எந்த ஒரு ஸ்மோக்கோ இல்லை எந்த ஒரு ஃபயருமே வரல. லைட் வந்து ஃபியூஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இதில் வந்து காமிக்குது. ஸோ இது மாதிரி டெக் ரிலேட்டட் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறது. டாட்டா பை பை.